அசிங்க்ரனஸ் செக் பாயிண்ட் அண்ட் ரிகவரி. ஸோ செக் பாயிண்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு சிஸ்டமோட ஸ்டேட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் செக் பாயிண்ட். அந்த சிஸ்டமில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, அந்த அந்த ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் என்ன லெவலில் இருக்குது, எவ்வளோ டேட்டா இருக்குது, இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் செக் பாயிண்ட். நம்ம வந்து ரீஸ்டோர் பாயிண்ட்னு சொல்லுவோம்ல, அதுதான் செக் பாயிண்ட். டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமில் பல நோட்ஸ் இருக்கும், பல இன்டர்நெட் டிவைசஸ் இருக்கும். அந்த எல்லா டிவைசஸோடைய, எல்லா நோட்ஸோடைய, எல்லா ப்ராசஸோடைய இன்ஃபர்மேஷனையும் ஒரு ஸ்டேட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் செக் பாயிண்ட். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல ரேரஸ்ட் சினாரியோலேருந்து டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்லேயும் ஃபெயிலியர் நடக்கும். அந்த மாதிரி ஃபெயிலியர் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 10 மணிக்கு ஒரு ஃபெயிலியர் நடக்குது அப்படின்னா 9:55க்கு இந்த என்டையர் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமும் எல்லா நோடும் என்ன ஸ்டேட்டில் இருந்துச்சு, என்ன மெசேஜ் எங்கேருந்து எது வரைக்கும் போயிருக்கு, ரிசீவ் ஆச்சா இல்லை, இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஆல்ரெடி செக் பாயிண்ட்டை எடுத்து வச்சுருந்தா அதை அப்படியே ரீஸ்டோர் பண்ணிடலாம் ஃபெயிலியர் நடந்ததுக்கு பிறகு. அதுக்கு தான் செக் பாயிண்ட் யூஸ் ஆகுது. இந்த செக் பாயிண்ட் 2 வகையாக பண்ணுவாங்க. ஒன்று வந்து சிங்க்ரனஸ் செக் பாயிண்டிங், இன்னொன்று அசிங்க்ரனஸ். சிங்க்ரனஸ்னால் ஒன்றும் இல்லை, 10 ப்ராசஸ் இருக்குன்னா 10 ப்ராசஸும் அட் அ டைமில் அதோடைய ஸ்டேட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். அசிங்க்ரனஸ்னால் ஒரே நேரத்தில் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பீரியாடிக்கலாக அப்பப்போ ஒவ்வொரு ப்ராசஸும் இண்டிபெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதோட ஸ்டேட்டை. இதுதான் சிங்க்ரனஸ் அசிங்க்ரனஸ். இந்த அசிங்க்ரனஸ் ஏன் நமக்கு தேவை, அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ப்ராசஸும் ஒரே நேரத்தில் ஸ்டேட்டை ஸ்டோர் பண்ணிச்சுன்னா ஒரு பெரிய லோட் ஆகும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமில். ஆனால் அசிங்க்ரனஸாக அப்படி இல்லை, பீரியாடிக்கலாக அப்பப்போ எப்போ லோடு கம்மியாக இருக்கோ அப்பப்போ ஒவ்வொரு ப்ராசஸும் அதோடைய ஸ்டேட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடும். ஸோ அந்த அட்வான்டேஜும் இருக்குது. இந்த அசிங்க்ரனஸ் செக் பாயிண்ட் வந்து 3 கேட்டகரியாக பிரித்து ஸ்டேட்டை ஸ்டோர் பண்ணும். அதாவது ஒரு ப்ராசஸ் அதோடைய ஸ்டேட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு 3 கேட்டகரியாக ஸ்டோர் பண்ணும். ஒன்று வந்து இண்டிபெண்டன்ட் செக் பாயிண்டிங், ஒவ்வொரு ப்ராசஸும் பீரியாடிக்கலாக அதோடைய இன்ஃபர்மேஷன், அதோடைய டேட்டா, லோக்கல் ஸ்டேட்டு, மெசேஜ் என்னென்ன சென்ட் ஆகிருக்கு, ரிசீவ் ஆகிருக்கு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ ஃபஸ்ட்டு. அடுத்தது ஒரு ப்ராசஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் பாருங்கள். ப்ராசஸ் 1 வந்து ப்ராசஸ் 2க்கு ஒரு மெசேஜ் சென்ட் ஆகிட்டு இருக்கு. மெசேஜ் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராசஸ் 1 வந்து செக் பாயிண்ட் பண்ணி வச்சிருச்சு. ஸோ அப்போ மெசேஜோடைய ட்ரேசஸே இருக்காது. ப்ராசஸ் 2 வந்து மெசேஜ் டிரான்சிட்டில் இருக்கும்போது செக் பாயிண்ட் பண்ணி வச்சிருச்சு. அப்போ மெசேஜ் ரிசீவ் ஆகிடுச்சுங்கிறதும் இருக்காது. இப்போ ஃபெயிலியர் நடக்குது, நம்ம அதை ரீஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராசஸ் 1லேருந்து மெசேஜ் வந்த ட்ரேசஸும் இருக்காது, ப்ராசஸ் 2க்கு ரிசீவ் ஆன ட்ரேஸும் இருக்காது. அப்போ அந்த மெசேஜும் மிஸ் ஆயிரும். அப்படி மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்னென்ன மெசேஜ் வந்து எக்ஸ்சேஞ்சஸில் இருக்குது, சென்ட் ஆகிருக்கு பட் ரிசீவ் ஆகலை, அந்த லிஸ்ட்டையும் ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதுதான் மெசேஜ் லாகிங். அடுத்தது ட்ராக்கிங் டிபெண்டன்சி. ஒவ்வொரு ப்ராசஸும் எந்த ப்ராசஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு, எந்த டாஸ்க் எந்த ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகணும், இந்த இன்ஃபர்மேஷனையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ இது 3மே தேவை நம்ம ரீஸ்டோர் பண்ணணும்னா. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு டைம் 1ல் ப்ராசஸ் வந்து செக் பாயிண்ட் 1 ஸ்டோர் பண்ணி வைக்கிது. அடுத்தது டைம் 2ல் வந்து ப்ராசஸ் 2 வந்து செக் பாயிண்ட் ஸ்டோர் பண்ணி வைக்கிது. டைம் 3ல் மெசேஜ் 1 வந்து ப்ராசஸ் 2க்கு போயிட்டுருக்கு, ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அடுத்தது வந்து டைம் 4ல் வந்து ப்ராசஸ் 3 வந்து செக் பாயிண்ட் 3. டைம் 5ல் ப்ராசஸ் 1 வந்து செக் பாயிண்ட் 2வை ஸ்டோர் பண்ணி வைக்கிது. அப்புறம் அதே மாதிரி மெசேஜ் 2 வந்து ப்ராசஸ் 3க்கு போயிட்டுருக்கு P2ல். இப்போ இது எல்லாத்தையும் செக் பாயிண்ட் பண்ணி வைக்கிறோம். இதுக்கப்புறம் அந்த T5 டைம் 5க்கு அப்புறம் ஒரு ஃபெயிலியர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன நடக்கும்னா, இதில் நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண தான் போட்டிருக்கு. என்னென்ன செக் பாயிண்ட் நடக்குது, என்னென்ன மெசேஜ் டிரான்சிட்டில் இருக்குது, அதாவது M1 to P2, M2 to P3 இதெல்லாம் டிரான்சிட்டில் இருக்குது. ஸோ அந்த மெசேஜஸ்லாம் லாக் பண்ணி சேவ் பண்ணி வைக்கிறாங்க. அதான் செக் பாயிண்ட்ஸ். இப்போ ஒரு ஃபெயிலியர் நடக்குது அப்படின்னா என்னென்ன நடக்கும் ரெக்கவர் ஸ்டெப் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸ் வந்து அதோடைய லேட்டஸ்ட் செக் பாயிண்ட் என்ன. ஸோ P1 லேட்டஸ்ட் செக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா C1.2, அதை ரோல் பேக் பண்ணும். அதேமாதிரி P2 வந்து C2.1, P3 வந்து C3.1, இது எல்லாத்தையும் ரோல் பேக் பண்ணிடும். அதே மாதிரி இன்ட்ரான்சிட்டில் நம்ம சேவ் பண்ணி வச்ச 2 மெசேஜ் M1 and M2 அதையும் ரீப்ளே பண்ணிடும். மெசேஜ் வந்து ஃபஸ்ட்லேருந்து சென்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் ரீஸ்டோர் பண்ணுற சினாரியோ, அதை ரீஸ்டோர் பண்ணுற ப்ராசஸ். இது வந்து 2 ப்ராசஸ் 3 ப்ராசஸ் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. பட் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் அப்படிங்கும்போது உங்களுக்கு பலாயிரம் ப்ராசஸ் இருக்கும், பலாயிரம் நோட் இருக்கும். அப்படிங்கும்போது எல்லா ப்ராசஸும் எல்லா மெசேஜஸையும் கரெக்டாக லாக் பண்ணி செக் பாயிண்டிங் பண்ணி வச்சுட்டு ஒரு ஃபெயிலியர்னால் ரீஸ்டோர் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். இப்போ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அசிங்க்ரனஸில் வந்து என்ன அட்வான்டேஜ்னா லோ ஓவர் ஹெட், அதாவது பெரிய லோடு இழுக்காது. அதே மாதிரி லார்ஜர் சிஸ்டம் எத்தனை ப்ராசஸை நம்ம அட்டாச் பண்ணாலும், எத்தனை சிஸ்டம் அட்டாச் பண்ணாலும்
நமக்கு வந்து இந்த செக் பாயிண்டிங்கில் வந்து ப்ராப்ளம் வராது. ஏன்னா எல்லாம் பீரியாடிக்கலாக தான் ஸ்டோர் பண்ணி வைக்குது. எல்லாமே ஒரே நேரத்தில் வராது. ஒரே நேரத்தில் வந்தால் கூட லோடு அதிகமாகுதுன்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெசேஜஸை தனியாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ சிங்க்ரனஸ் செக் பாயிண்ட் அப்படின்னா ஒரே நேரத்தில் எல்லா ப்ராசஸும் அதோட ஸ்டேட்டஸ் ஸ்டோர் பண்ணுது அப்படிங்கிறதுனால P1லேருந்து மெசேஜ் ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, அதுவும் அதாவது P1லேருந்து மெசேஜ் சென்ட் ஆகிட்டுருக்குங்கிறது உங்களுக்கு ரெக்கார்ட் ஆயிடும். பட் அசிங்க்ரனஸில் அப்படி இல்லை. எல்லாம் ஒரே நேரத்தில் இருக்காதனால இது சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டோர் பண்ணும், அது சென்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணும். அப்படிங்கும்போது உங்களுக்கு டேட்டா மிஸ் ஆகும். அது ஒரு சேலஞ்ச். ஸோ அப்போ வந்து மெசேஜஸையும் தனியாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி ரெக்கவரி ப்ராசஸ் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ். அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸ் அதோடைய டிபெண்டன்சி இது எல்லாத்தையும் ரோல் பேக் பண்ணி ரீஸ்டோர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான்.